ஒரு மாமி சேலத்துல இருக்கா. அந்த மாமிக்கு வந்து ஒரு 50-52 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அவ ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா. குழந்தைகள் கிடையாது, வேற யாரும் கிடையாது. அவளுக்கு வேற நிர்கதியா இதுவா இருக்கும்போது யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி வந்துடுறா. காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவா இது பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து அந்த அந்த காஞ்சிபுரம் அந்த நம்ம மடத்து பக்கத்துல ஒரு பங்காரு பேட்டை ஒரு இது சொல்லுவா. அங்க வந்து நம்ம இவர் கூட அங்கதான் இருந்தார். பிரதோஷ மாமா கூட அந்த 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 இடத்துலதான் காஞ்சிபுரத்துல இருந்தார். அங்க தங்கிட்டு இந்த மாதிரி சமையல் வேலைக்கு வேற யாரும் ஆதரவு கிடையாது, இது கிடையாது. சமையல் வேலைக்கு யாராவது அந்த இதுக்கெல்லாம் கூப்பிட்டா போய் சமையல் வேலைக்கு போயிட்டு வந்து இது பண்ணுவான். அது மாதிரி அங்க ஒரு சின்னதா ஒரு ரூம் ஒண்ணு வாடகைக்கு எடுத்துட்டு அந்த மாதிரி இருந்து காலத்தை போக்கிட்டு இருந்தா. அவளோட இது என்னன்னா, நித்தியம் பெரியவாளை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு போயிடுவோம். சாயங்காலம் சப்போஸ் காத்தால போக முடியலனாக்க காத்தால சீக்கிரம் வேலைக்கு போற மாதிரி இருந்தது, பெரியவா இதுக்கெல்லாம் போயிடுவா அப்படின்னு சொன்னாக்க சாயங்காலம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துருவா. இந்த மாதிரி ஆயிடுத்து. அந்த பாட்டி அந்த அவளுக்கு வயசாயிடுது. இப்போ வந்து சமையல் வேலையெல்லாம் பண்ண முடியல தனியா போய். அங்க வந்து அந்த பக்கத்து தெருவுல வசந்தா அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அவ வந்து கொஞ்சம் எங்கா இதுவா இருக்கா. அவனா இவ அவளுக்கு ஒத்தாசை மாதிரி போனோம்னாக்க ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்து இது பண்ணி அவளோட ஜீவனத்தை நடத்துக்கிறதுக்கு ஒத்தாசையா இருந்துட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னா, இந்த அலமேலுப்பாக்கு ஒரு 70-72 வயசு ஆயிடுத்து. இதுவாயிடுத்து. பெரியவா மேல அசஞ்சலமான பக்தி. பார்த்தனா அந்த வசந்தாக்கு வந்து அவ யாரோ சொந்தக்காரா திருச்சியில காலம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபேமிலியோட முந்தின நாள் ராத்திரி கிளம்பி போயிடுறா. ராத்திரியில இருந்து இந்த பாட்டிக்கு ரொம்ப ஜுரம் இது இருக்கு. காத்தால எழுந்திருக்கவே முடியல. எழுந்து போய் கதவை கூட திறக்க முடியல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அந்த வசந்தா அவ பொண்ணையாவது அனுப்பிச்சு வைப்பா. அந்த சின்ன பொண்ணு வந்து பார்த்துட்டு போகும். அவளும் யாருமே வரலையே, இது பண்ணலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. மனசுக்குள்ள பெரியவாளை மட்டும் சிந்தனை பண்ணிட்டு அப்படியே படுக்கையில எழுந்திருக்க முடியாம படுத்துட்டு இருக்கா. பசிக்க ஆரம்பிக்கிறது, ஒரு மாதிரி இருக்கு, ஓச்சலா இருக்கு, உடம்பு ரொம்ப சுடுறது. எழுந்து போய் யார்கிட்ட போய் ஏதாவது கேட்கறதா என்னன்னு தெரியல. ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கா. ஆனா மனசு மட்டும் பெரியவாளை ஸ்மரணை பண்ணிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு 10:30-11 மணிக்கு வாச கதவை யாரோ தட்டுறா. தட்டி எழுந்திருக்க முடியாம எழுந்து போய் வாச கதவை திறக்கிறா. ஒரு சின்ன ரூம் தான். அந்த இதுல ஒரு மூலையில ஒடுங்கி கிடந்துட்டு இருக்கா. வாசல்ல யாரோ தட்டுறான்ட்டு மெதுவா போய் கதவை திறந்தா அந்த வசந்தாவோட பொண்ணு காமாட்சி அப்படின்னு அந்த பொண்ணோட பேரு. எங்கடி காத்தால இருந்து ஆளையே காணோம் அப்படின்னு அந்த பாட்டி கேக்குறா. இல்ல பாட்டி, நாங்கெல்லாம் திருச்சிக்கு போனோம், வரதுக்கு லேட் ஆயிடுது. இந்தாங்கோ, இதுல வந்து சாதம், மிளகு ரசம், ஒரு அப்பளம், அப்புறம் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அம்மா வந்து மாத்திரை கொடுத்தா, அந்த மாத்திரையும் வச்சிருக்கு. கொஞ்சம் வாய்க்கு இதுவா இருக்கணும்ட்டு அந்த உப்பு போட்ட நார்த்தங்காய் ஒண்ணு வச்சிருக்கா. நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அம்மா வந்து நாளைக்கு வந்து உங்களை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாட்டு கிளாஸ் போகணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடுது. இவ கதவை சாத்திட்டு வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸை திறந்து பாக்குறா. உள்ள கொஞ்சம் சாதம், அப்புறம் மிளகு ரசம் நல்லா சூடா இதுவா இருக்கு, ஒரு அப்பளம் இருக்கு, அப்புறம் வந்து ஒரு காஞ்ச நார்த்தங்காய் சின்னதா பொட்டலத்துல கட்டி வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாத்திரை ஒண்ணு இருக்கு. வெந்நீர் வந்து ஒரு பிளாஸ்க்ல வெந்நீர் போட்டு வெந்நீரும் கொடுத்துருக்கா. இவ எல்லாத்தையும் பாரு, பரவாயில்ல, வசந்தாக்கு எவ்வளவு என் பேர்ல இது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை இதெல்லாம் போட்டுக்கிறா. சாப்பிட்டுட்டு பார்த்தா அந்த வயிறு இதுவாடையும் நன்னா அப்படியே தூங்கி போயிடுறா. நன்னா சாயங்காலம் தூங்கி கண்ணை திறக்கல, நன்னா தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் விடிகாரத்தால முழி போறது. ஆனா உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிடுறது, இதுவாயிடுறது அவளுக்கு. ஆகா, இன்னைக்கு நன்னா உடம்பு நமக்கு இதுவா இருக்கே, நன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்குமே,
உடம்புல வலிகிலி எதுவுமே இல்ல. சரி வா நம்ம காத்தால அப்படியே போய் மெதுவா அந்த வசந்தாவ என்ன பண்ணான்னு பார்த்தோம்னாக்க, 2 நாளா நம்ம வந்து படுத்துட்டே இருந்துட்டோம். ஒண்ணும் வேலைக்கு போகல, இது பண்ணல. அவளோட ஏதாவது இந்த சுசுரூஷைக்கு போனோம்னாக்க, ஏதாவது இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும். நேத்திக்கே பாவம் அந்த குழந்தை கொண்டு வந்து குடுத்துட்டு போனான்ட்டு, அவ ஆத்துக்கு போறா. அந்த வசந்தா ஆத்துக்கு போறா. அவ ஆத்துல பக்கத்தாத்துல இருக்கிறவ சொல்றா, இல்ல அவ திருச்சி போனவ வரவே இல்ல. அவளுக்கு 10 நாள் தீண்டல் அதெல்லாம் முடிஞ்சுதான் வருவா திருச்சியில. இல்லையே நேத்திக்கு வந்து காமாட்சி வந்து எனக்கு குடுத்தாளே. காமாட்சியாவது மீனாட்சி யாரும் வரல. நீங்க ஏதாவது சொப்பனம் கண்டிருப்பீங்க அப்படின்னு அந்த பக்கத்தாத்துக்காரி சொல்லிட்டு போயிடுறா. இவளுக்கு என்னடா இது அப்படின்னு நேரா சரி எழுந்து வந்துட்டோம், இது பண்ணிட்டோம். மடத்துல போய் பெரியவாள தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடத்துக்கு போறா. போய் அங்க மூலையில போய் உட்கார்ந்துன்றா. இது வந்து இந்த பாட்டி எல்லாம் மடி பண்ணிட்ட பாட்டி. ஹஸ்பண்ட் உடனே மடி பண்ணிட்டு இதுவா கிரமமா இருக்கிற பாட்டி. அதனால மடத்துக்கு போயிட்டு அப்படியே பெரியவா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்படி வரும்போது, என்ன இன்னைக்கு உடம்பெல்லாம் தேவலாமோ அப்படின்னு கேக்குறா. எனக்கு இந்த பாட்டிக்கு பெரியவாளை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டு, எனக்கு தேவலாம் பெரியவா அப்படின்னா. உடனே என்ன மிளகு ரசமும் அந்த இதுவும் வாய்க்கு நல்லா இருந்ததா? இது ஆமா. ஆனா வந்து காமாட்சி கொண்டு வந்து கொடுத்தா ஆனா திருச்சியில இருந்தே வரலாங்கிறா. எனக்கு ஒரே புரியல பெரியவான்னு. அந்த திருச்சிக்கு போன காமாட்சி வரல, இங்க இருக்கிற ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற காமாட்சி அப்படின்னு அந்த காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிற திக்க கையில காமிச்சு, அந்த காமாட்சி உனக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அதனாலதான் ஒரே நாள்ல உனக்கு எல்லாம் தேவையா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இருந்தானே அவளுக்கு அப்படியே திக்பிரத் குடிச்சு நிக்கிறா. அப்படியே பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றா. நேற்றுக்கு நம்ம மாத்துக்கு வந்து இந்த கருணாமூர்த்தியோட இதனால நம்ம பெரியவான்னு மனசுல இது பண்ணிட்டு இருந்தோம். இந்த பெரியவாதான் இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான்ட்டு அப்படியே இதுவாருது. மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இது பண்ணிட்டு திருப்பி ஆத்துக்கு போறா. இது பெரியவாளோட கருணை. இது வந்து எப்பயோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கல. இப்போ 91, 90, 91ல நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் படிச்சது. அது நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி